Hello students, welcome to the tech spot. ஓகே, இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் ஆல்ரெடி நான் 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுல வந்து ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸும் கம்ப்யூட்டரோட பேசிக் காம்பனன்ட்ஸ் பத்தியும் நம்ம பார்த்திருக்கோம். இப்போ இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அதனோட காம்பனன்ட்டோட ஒரு காம்பனன்ட்டும் என்னெல்லாம் ஒர்க் பண்ணுது அப்படிங்கறத பத்தி, அதனோட ஃபங்க்ஷன்ஸ் பத்தி நம்ம இந்த கிளாஸஸ்ல பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா, வேரியஸ் ஜெனரேஷன் பார்த்திருக்கோம், பேசிக் ஆப்பரேஷன்ஸ் பார்த்திருக்கோம். இப்போ இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்கறோம்னா, காம்பனன்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்திருக்கோம். நீங்க இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ் எல்லாம் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அது எல்லாமே நெக்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஓகே. இன்னைக்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து எது வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்போனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேன். அதனோட காம்போனன்ட்டோட ஒரு காம்போனன்ட்ஸையும் நம்ம இன்னைக்கு இந்த கிளாஸஸ்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டயகிராம் எடுத்துக்கோங்களேன். 1.3 ஃபிகர் 1.3ல இன்புட் யூனிட், கண்ட்ரோல் யூனிட், ஏஎல்யு, மெமரி, மெயின் மெமரி, செகண்டரி ஸ்டோரேஜ், அவுட்புட் யூனிட். ஓகேவா? இப்போ இன்புட் யூனிட் ஃபர்ஸ்ட் இந்த இந்த டயகிராம் ரொம்ப முக்கியம். இது ஒண்ணும் ரொம்ப ஹார்டான டயகிராம் கிடையாது. ரொம்ப ரிமெம்பர் பண்ணிக்க முடியாத டயகிராமும் கிடையாது. ஒரு இன்புட் யூனிட், ஒரு அவுட்புட் யூனிட். இடையில ஒரு சிபியூ. அந்த சிபியூல என்ன இருக்குன்னா, ஒரு கண்ட்ரோல் யூனிட், ஒரு ஏஎல்யூ இருக்கும். இன்டர்னல் மெமரி, மெமரியிலே 3 டைப்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டர்னல் மெமரி, மெயின் மெமரி, செகண்டரி ஸ்டோரேஜ். ஓகேவா? இந்த 3 இது போக ஒரு கண்ட்ரோல் யூனிட் இருக்கும். ஒரு லாஜிக் யூனிட் இருக்கும். ஓகேவா? இப்ப இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாம் பத்தி பார்க்கலாமா? ஓகே, லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட் இன்புட் யூனிட். ஃபர்ஸ்ட் இன்புட் யூனிட் என்ன பண்ணும்? அந்த நேம்லயே இருக்கு. இன்புட் யூனிட்ங்கிற நேம்லயே இருக்கு. இஸ் யூஸ்டு டு ஃபீட் எனி ஃபார்ம் ஆஃப் டேட்டா டு த கம்ப்யூட்டர். எந்த ஃபார்ம்ல வேணா டேட்டாவை கம்ப்யூட்டருக்கு ஃபீட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. விச் கேன் பி ஸ்டோர்ட் இன் த மெமரி யூனிட். இது எங்க ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா, அந்த டேட்டாவை மெமரி யூனிட்ல ஸ்டோர் பண்றோம் ஃபார் ஃபர்தர் ப்ராசஸிங். ஓகேவா? இப்ப இன்புட் யூனிட் அப்படிங்கிறது நம்ம என்ன எங்க இருந்து இன்புட் கொடுக்குறோமோ அதுதான் இன்புட் யூனிட். அது என்னென்ன? கீபோர்டும் மவுஸும் தான் நம்ம இன்புட் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கீபோர்ட்ல ஏதாவது டைப் பண்ணி சர்ச் பண்ணா எதுல பண்ணுவீங்க? கீபோர்ட்ல பண்ணுவீங்க. ஏதாவது கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணனும் எதுல பண்ணுவோம்? மவுஸ்ல பண்ணுவோம். சோ இதெல்லாம் தான் ஒரு இன்புட் யூனிட்ன்னு சொல்றோம். ஓகே. இப்ப இதுக்கு இடையில என்ன அது? விச் கேன் பி ஸ்டோர்ட் இன் த மெமரி யூனிட். மெமரி யூனிட்ல ஸ்டோர் பண்றோம். எதுக்காகன்னா ஃபர்தர் ப்ராசஸிங்காகன்னு சொல்றோம். இப்ப என்னன்னா, நீங்க ஒரு இன்புட் குடுத்துட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள்க்கு இத கால்குலேட் பண்ணி எனக்கு குடு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள்க்கு 2 + 5 + 5 + 6 அப்படி இப்படின்னு குடுக்குறீங்க. இப்ப இது உங்களுக்கு என்னன்னா சடனா கால்குலேட் பண்ணி குடுத்துரும். இப்ப அதுலருந்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, எனக்கு இத மைனஸ் பண்ணிட்டு அத குடு. அப்ப ஆல்ரெடி அந்த டேட்டா நீங்க குடுத்த டேட்டா அதுகிட்ட இருந்தா தான், உங்களுக்கு அடுத்த ப்ராசஸிங்க்கு ஈஸியா இருக்கும். சோ அதுக்காக தான் ஃபர்தர் ப்ராசஸிங்காக என்ன பண்ணணும்னா, அத ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோன்னு சொல்றாங்க. ஓகேவா? ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு இன்புட் யூனிட்ங்கிறது. எனி ஃபார்ம் ஆஃப் டேட்டாவ வந்து நீங்க ஃபீட் பண்ணலாம். எதுக்கு? கம்ப்யூட்டர்ஸ்க்கு. அது விச் கேன் பி ஸ்டோர்ட் இன் த மெமரி யூனிட்ல அது வந்து என்ன ஆகும்னா ஸ்டோர் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்தர் ப்ராசஸிங்காக. என்னென்ன இன்புட் யூனிட்க்கு எக்ஸாம்பிள் சொல்லுனா, கீபோர்டும், மவுஸும் தான். அவ்வளோதான். ஓகே. அடுத்து சிபியூ பத்தி பார்க்கலாமா? இப்ப சிபியூ வந்து ரொம்ப போர்ட்டபிள் டிவைஸா வந்துருச்சு. முன்னாடியெல்லாம் கொஞ்சம் சிபியூ வந்து ரொம்ப பெருசா இருக்கும். அப்புறம் கொஞ்சம் குட்டியா இருந்துச்சு. கொஞ்சம் வைடா இப்ப என்னன்னா ரொம்பவே போர்ட்டபிள் சிபியூ எல்லாம் ஆஃபீஸ் யூசர்ஸ்க்குலாம் வந்துருச்சு. இப்ப அதுல என்ன ரீசன்னா நம்ம போர்ட்டபிள் வர்றதுக்கு என்ன உள்ள இருக்கிற டிவைசஸ் எல்லாம் குறைக்கிறாங்க அவ்வளவுதான். அதனோட சைஸ குறைக்கிறது. இப்ப எப்படி கம்ப்யூட்டர் வந்து ஜெனரேஷன்ஸ் எல்லாம் மாற மாற ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல வந்து வேக்கம் டியூப் யூஸ் பண்ணி ஒரு பெரிய ரூம் சைஸ்க்கு கம்ப்யூட்டர் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. சோ அதுக்கு இதுக்கு இப்ப என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அதே மாதிரி தான் இதுலயும். சிபியும் வந்து குட்டியாகிறதுக்கு ரீசன் என்னன்னா, அந்த மதர் போர்ட்ல அந்த சிப்பு அந்த இது எல்லாத்தையும் என்ன பண்ணீங்கன்னா, சுருக்கி சின்னதா டிவைஸஸ ரெடி பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. ஓகே. சிபியுன்னு என்னன்னு பார்க்கலாம். இதுதான் இப்ப சிபியூங்கிறது என்னன்னா, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்ன்னு சொல்லுவோம். இது ஒரு பெரிய மேஜர் காம்போனன்ட். இதுதான் என்ன பண்ணுதுன்னா, விச் இன்டரப்ட்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட் த சாஃப்ட்வேர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்ப நம்ம ஒரு ஓ ஏதாவது ஒரு இன்புட்ல இருந்து டைப் பண்ணி குடுக்குறோம் அப்படின்னா, அது சிபியூக்கு போயிட்டு சிபியூ தான் அது ப்ராசஸ் பண்ணி நமக்கு அவுட்புட்ட குடுக்குது. அவுட்புட் யூனிட்ல. ஓகேவா? இட் ஆல்சோ கண்ட்ரோல்ஸ் த ஆப்பரேஷன் ஆஃப் ஆல் அதர் காம்போனன்ட்ஸ் சச் அஸ் அ மெமரி யூனிட், இன்புட் யூனிட், அவுட்புட் யூனிட். இதுதான் எப்படின்னா ஒரு சென்ட்ரல் டிவைஸ் மாதிரி. இப்ப சிபியூல தான் கீபோர்டும் கனெக்ட் ஆயிருக்கும், மவுஸும் கனெக்ட் ஆயிருக்கும். மானிட்டரும் எதுல தான் கனெக்ட் ஆயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சிபியூல தான் கனெக்ட் ஆயிருக்கும். இப்ப நீங்க கீபோர்ட்ல இன்புட் டைப் பண்றது, மவுஸ்ல ஒரு இன்புட் குடுக்குறது எல்லாமே எங்க போகும்னா, நம்மளோட சிபியூக்கு தான் போகும். சிபியூ ப்ராசஸ் பண்ணிட்டு என்ன பண்ணும்னா, நம்மளோட மானிட்டருக்கு நமக்கு அவுட்புட் குடுக்கும். சோ இது என்ன சொல்றாங்கன்னா, இது கண்ட்ரோல் பண்ணுது. இது எல்லாத்தையுமே லைக் இன்புட், அவுட்புட் டிவைஸஸ் எல்லாத்தையுமே இந்த சிபியூ தான் கண்ட்ரோல் பண்ணுது. இது எப்படி வந்து இன்புட் இப்ப இங்கிருந்து நம்ம பார்க்கும்போது நான் நினைக்கிறேன் ஏபிசிடின்னு நான் டைப் பண்ணி இன்புட் குடுத்துட்டு இருக்கேன். 1, 2, 3 இன்புட் குடுக்குறேன். நெவர். நம்ம டைப் பண்றதா அது. ஆனா அதுக்கு இன்புட் எப்படி போகும் அப்படின்னா, பைனரியா தான் போகும். பைனரின்னு என்னன்னா, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்ன்னு சொல்லுவோம்.
உங்களுக்கு அடுத்தடுத்து உங்க புக்ல பைனரி பத்தி எல்லாம் நிறைய இருக்கு. அத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல எல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? இது எப்படி அக்செப்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா எஸ் இன்புட் அண்ட் ப்ராசஸ் த டேட்டா அக்கார்டிங் டு த இன்ஸ்ட்ரக்ஷன் டூ புரொவைட் த ரிசல்ட் அஸ் அவுட்புட். அதேதான். ஃபர்ஸ்ட் நான் ப்ரீவியஸ் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க கீபோர்ட்ல ஏதாவது ஒண்ணு டைப் பண்றீங்க. அது வாட்டெவர் அது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா கன்வெர்ட் ஆயி சிபியூக்கு போகும். சிபியூக்கு போனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னா, அது ப்ராசஸ் பண்ணி நமக்கு ரிசல்ட்ட வந்து குடுத்துரும்னு சொல்றாங்க. இதுல 3 காம்போனன்ட்ஸ் இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்னேன்ல 3 காம்போனன்ட்ஸ் இருக்கு இதுல அப்படின்னு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விச் ஆர் த கண்ட்ரோல் யூனிட்ன்னு சொல்லுவாங்க. அரித்மெடிக் லாஜிக் யூனிட்ன்னு சொல்லுவாங்க. மெமரி யூனிட்ன்னு சொல்லுவாங்க. கண்ட்ரோல் யூனிட் தான் நமக்கு இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். அரித்மெடிக் லாஜிக் யூனிட் என்ன பண்ணும்னா, அது இன்னும் ஃபர்தர் கிளாஸஸ்ல நான் உங்களுக்கு சொல்றேன். ஆம் அரித்மெடிக் ஆப்பரேஷன்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு மெமரி யூனிட் என்ன பண்ணும்னா, நம்ம குடுக்குற டேட்டாவ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக தான் மெமரி யூனிட். ஓகேவா? இப்போ அரித்மெடிக் லாஜிக் யூனிட்ட பத்தி பார்க்கலாம். ஏஎல்யூ வந்து ரொம்ப முக்கியமான பார்ட். இது இப்போ இல்ல. நீங்க காலேஜ்ல போய் படிச்சாலும் வரும். வொர்க் பண்ணும்போதும் யூஸ் ஆகும். சோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டாபிக் தான். இப்ப ஏஎல்யூ அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் ஆஃப் சிபியூ வேர் வேரியஸ் கம்ப்யூட்டிங் ஃபங்ஷன்ஸ் ஆர் பெர்ஃபார்ம்டு அண்டர் டேட்டா. ஏஎல்யூ எதை பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரித்மெடிக் ஆப்பரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஒரு அடிஷன், ஒரு சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், லாஜிக்கல் ஆப்பரேஷன்ஸ் இது எல்லாத்தையுமே பெர்ஃபார்ம் பண்ணும். சரி இது எப்படி இப்ப இது வந்து ஒரு அடிஷனல் ஆப்பரேஷன் தானே. ஒரு என்ன சொல்றது? ஒரு அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் எப்படிலாம் ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகும். இது எப்படி பெரிய பெரிய லெவலுக்கு யூஸ் ஆகும்னா, ஒண்ணும் இல்ல. இப்ப லாஜிக்கல் ஆப்பரேஷன்லாம் அண்ட், ஆர் எல்லாம் இருக்கும். இப்ப கோட் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு சின்ன கோட் எழுதுறீங்க. அப்ப என்ன பண்ணுவோம்னா, நாங்க செக் பண்ணுவோம். இஃப் இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா, இந்த டேட்டாவ எக்ஸிக்யூட் பண்ணு. இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா, டேட்டாவ எக்ஸிக்யூட் பண்ணாத. இது எல்லாமே ஒரு லாஜிக்கல் ஆப்பரேஷன் தான். அந்த அண்ட் கூட நாங்க யூஸ் பண்ணுவோம் கோட்ல. எப்படி யூஸ் பண்ணுவோம்? இந்த 2 ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ கீபோர்டும், மவுஸ் 2ல இருந்து இன்புட் வந்துச்சு. கீபோர்டு அண்ட் மவுஸ் இந்த 2ல இருந்து கண்டிஷன் இன்புட் வருது. அப்படின்னா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னா, எனக்கு வந்து உள்ள போ. இல்லன்னா எல்ஸ்ல வந்து எக்ஸிட் ஆயி வெளிய வந்துரு. சோ இந்த மாதிரி அண்ட், ஆர், அண்ட் கண்டிஷன், ஆர் கண்டிஷன், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், லாஜிக்கல் ஆப்பரேஷன்ஸ் எல்லாமே கோடிங்ல யூஸ் பண்றதுதான். சோ அதனால தான் சொல்றேன் ஏஎல்யூ வந்து உங்களுக்கு ஃபியூச்சர் வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்றேன். ஓகே. வாட் இஸ் த கண்ட்ரோல் யூனிட்? நான் சொன்னேன்ல பாத்தீங்களா? கண்ட்ரோல் யூனிட்னா நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். சோ இப்ப பாத்தீங்களா? படிக்கிறதே தான் நீங்க அகைன் அண்ட் அகைன் படிக்கிறீங்க. ஏஎல்யூன்னா என்ன? ஆல்ரெடி ஏஎல்யூன்னா என்னன்னு படிச்சிருக்கோம். அதே தான் திரும்ப பார்க்கிறோம். அது ஒரு அரித்மெடிக் ஆப்பரேஷன்ஸ் பண்ணுது. அது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் யூனிட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட கீபோர்டு, மவுஸ், இன்புட், அவுட்புட் டிவைஸஸ், மெமரி எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றதா கண்ட்ரோல் யூனிட். அந்த நேம்லயே இருக்கு. அவுட்புட் யூனிட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவுட்புட் எனி ஹார்ட்வேர் காம்போனன்ட்டா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மானிட்டரா இருக்கலாம், பிரிண்டரா கூட இருக்கலாம். சில பிரிண்டர்ல கூட நம்ம அவுட்புட் எடுக்கிறோம்ல. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு காப்பி போடணும்னா, அது பிரிண்டர்ல இருந்து தான் எடுப்போம். ஓகே. வாட் இஸ் அ மெமரி யூனிட்? மெமரி யூனிட் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, the memory unit is a two type which are primary and secondary ன்னு சொல்லுவாங்க. Primary memory எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா, temporarily store the programs and the data when the instruction are ready to execute. The secondary memory used to store the data permanently. ஒண்ணும் இல்ல. இப்ப என்ன பண்றோம்னா, நீங்க ஒரு இன்புட் குடுக்குறீங்க. இன்புட் குடுக்கும்போது அது என்ன பண்ணும்னா, பிரைமரி மெமரியில வச்சு எல்லாமே ப்ரிப்பேர் ஆயிக்கும். எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ப்ரிப்பேர் ஆயிரும். எப்ப அது எக்ஸிக்யூட் ஆயிருச்சோ, அதுக்கப்புறம் என்ன பண்ணும், அந்த டேட்டாவ பெர்மனன்ட்டா செகண்டரி மெமரியில ஹோல்ட் பண்ணி வச்சிரும். இப்ப இது என்ன இதனால என்ன யூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எகைன் அகைன் வர இன்ஃபர்மேஷனால கன்ஃபியூஷன் இருக்காது. இப்போ அடுத்து நீங்க இன்னொரு ஏதாவது ஹிட் பண்ணி சர்ச் பண்றீங்க அப்படிங்கும்போது, அந்த இப்ப பிரைமரி மெமரி காலியா தான் இருக்கு. இப்ப என்ன பண்ணும், உங்களோட இன்ஃபர்மேஷன் பிரைமரி மெமரிக்கு போகும். அந்த இடத்துல சர்ச் நடக்கும். டேட்டா வந்துரும். டேட்டா எக்ஸிக்யூட் ஆனதும் அத தூக்கி எங்க போட்டுருவோம்? செகண்டரி மெமரியில போட்டுருவோம். இது எல்லாமே ஒரு நல்ல பர்ப்பஸ்க்காக தான். ஓகேவா? இப்போ பிரைமரி மெமரி அப்படிங்கிறது வாலடைல். இந்த வாலடைல், நான் வாலடைல் எல்லாம் காலேஜ் லெவல்ல ரொம்ப பெரிய கான்செப்ட்ஸ். சோ இங்கேயே நீங்க அதனோட பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு போறது ரொம்ப முக்கியம். இப்போ பிரைமரி மெமரிங்கிறது வலடைல் மெமரி. தட் இஸ் த கன்டென்ட் இஸ் லாஸ்ட் வென் த பவர் சப்ளை இஸ் ஸ்விட்ச்ட் ஆஃப். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இத நம்ம வந்து சேவ் இப்போ நீங்க ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே உங்களோட பவர் ஆஃப் ஆயிருச்சு. அன்பார்ச்சுனேட்டா யூ கான்ட் ஏபிள் டு சேவ் அப்படின்னு அந்த இன்ஃபர்மேஷன் போயிரும். அதுதான் வலடைல் இன்ஃபர்மேஷன். இதே நான் வலடைல் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஈவன் ஸ்விட்ச் ஆஃபே ஆனாலும் அது என்ன பண்ணும்னா செகண்டரி மெமரியில ஸ்டோர் ஆயிருக்கும். அததான் நான் வாலடைல்னு சொல்லுவாங்க. இப்போ வாங்க the primary memory is a volatile that content is lost when the power supply is switched off. The random access memory அப்படின்னு சொல்லுவாங்க. மெயின் மெமரி வந்து ரேம்னு சொல்லுவாங்க. ரேம்ல வந்து என்ன ஆயிரும்? எப்ப பவர் ஆஃப் ஆச்சு மேபி அத நீங்க சேவ் பண்ணலன்னா அந்த கண்டென்ட் லாஸ்ட் ஆயிரும். அதுதான் மெயின் மெமரி. ஆனா நான் சொல்லியிருக்கேன்ல செகண்டரி மெமரியில வந்து பெர்மனன்ட்டா ஸ்டோர் ஆயிரும்னு. செகண்டரி மெமரியில ஒருவேளை நீங்க ஆல்ரெடி சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஈவன் அது பவரே ஆஃப் ஆனாலும் அந்த ஹார்ட் டிஸ்க்ல, ரோம்ல சேவ் ஆயிருக்கும். இது வந்து ரோம் அப்படின்னா ரீட் ஒன்லி மெமரி, ரேம் அப்படின்னா ரேண்டம் அக்சஸ் மெமரி.
ரோம்ல சேவ் ஆயிருக்கு அப்படின்னா, அது நான் வாலடைல். ரேம்ல சேவ் ஆயிருக்குன்னா, அது வாலடைல். ஓகேவா? ஓகே. இன்புட், அவுட்புட் டிவைஸஸ் பத்தி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல பிரீஃபா சொல்றேன். ஏன்னா, அது கொஞ்சம் பெரிய கான்செப்ட்ஸ் தான். ஓகே. தேங்க் யூ. பாய்.